ஆவிக்குரிய விளக்கு, தீபம், வெளிச்சம் என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம். அல்லேலூயா. அதன் அடிப்படையில் நாம் கொஞ்ச நேரம் சத்திய வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் தியானிக்கக்கூடிய முதல் வசனம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம், சங்கீதம் 18:28 வாசிக்கலாம். சங்கீதம் 18:28. போதும். அல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? கவனிப்போம். மறுபடியும் வாசிக்கலாம். தேவரீ என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். இந்த தாவீது ராஜாவுடைய ஒரு பெரிய வேண்டுதல் பெற்றுக்கொண்டாரா? இல்லை. ஒரு நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு வேண்டுதலை வைக்கிறதை பார்க்குறோம். அதுக்கு மேல் வசனத்தில் சொல்கிற அல்லேலூயா. அப்போ பாருங்கள், சிறுமைப்பட்டவனுடைய ஜெபத்தை சிறுமைப்பட்டவனுடைய ஜெபத்தையும் அது அந்த டாபிக் இல்லை, ஜெபத்தையும் அவனுடைய வேண்டுதலையும் அவர் ஒருபொழுதும் தள்ளாதவர். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதற்கு தான் இந்த தாவீது சொல்கிறாரு, தேவரீ 28 தேவரீ என் விளக்கை ஏற்றுவீர். பாருங்க, விளக்கை ஏற்றுவாரா, அவர் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். இதை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம். 5ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்திலேருந்து நம்ம 16ஆம் வசனம் வரலும் தியானிக்க போகிறோம். ஒரே வசனம் 14 மட்டும் வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. போதும். 14ஆம் வசனம் ஓகேவா? அப்போ பாருங்கள், மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இங்கே கர்த்தராகிய இயேசு ஆண்டவர் ஒரு காரியத்தை இங்கே ஜனங்களோடு பேசுகிறார். எப்படி சொல்கிறாருன்னா, மேலே ஒரு காரியத்தை சொல்கிறார், போகட்டும், நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருப்பீங்கன்னா அங்கே சொல்கிறாரு. ரெண்டாவது இந்த கருத்தை, இந்த கான்செப்ட் தான் நம்ம இன்றைக்கி பிரசங்கத்தில் கொண்டு வரோம், வெளிச்சம். அப்போது தேவரீ என் விளக்கை ஏற்றுவீர், ஏற்றினீர் இல்லை, ஏற்றுவீர், என் இருளை இருளை வெளிச்சமாக்குவார். அப்போது நம்முடைய இருள் என்ன இருள்? நாம் வேதத்தில் பார்க்குறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்குறோம், ஜனங்களை காரிருள். ரொம்ப சொல்ல நேரம் இல்லை. ஜனங்களை என்ன பண்ணிச்சான்? காரிருள். ஜனங்களையும் காரிருள் ஜனங்களை என்ன பண்ணுச்சு? இருள் பூமியும் காரிருள் அதை விட ரொம்ப பிரைட்டானது ஜனங்களை மூடிக்கொண்டு இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய மகிமை உதித்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு? வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. அதை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருள்கள் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணினவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் என்ன பண்ணுது? வெளிச்சம் உண்டாவது என்று சொல்லும்போது வெளிச்சம் என்ன பண்ணுச்சு? உண்டாவுனது. அப்போ அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்னு சொன்னால், நீங்களே அந்த வெளிச்சம் என்று வேதத்தில் சொல்லப்படுது. நீங்கள் தான் அந்த வெளிச்சம். நான் தான் அந்த இயேசுவை
இயேசுவை நான் ஜனங்களுக்கு காமிக்கக்கூடியவன். அப்போ இயேசு யாருன்னா அவர் வெளிச்சம். அந்த வெளிச்சம் எனக்குள்ளே உதிக்கும்போது இந்த வெளிச்சத்தின் மூலமாக அநேகர் என்ன பண்ணுறாங்க? இருளை கடந்து வருகிறார்கள். அல்லேலூயா! அப்போ பாருங்க, இன்னொரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். யோபு 29ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு சரித்திர புஸ்தகம் 29:3. அல்லேலூயா! பாருங்க, தேவன் உசுப்பி சொல்ல மாட்டார். அல்லேலூயா! எல்லாருக்கும் ஒரே ஸ்டைலாக ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவர் பார்த்தா போதும், அவர் பேசினா போதும், அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இறங்கினா போதும், நம்ம மேலே அவருடைய வல்லமை ஊற்றப்பட்டால் போதும். இங்கே இந்த யோபு ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி, நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் ஷேர் பண்ணுறோம், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பகலும் இரவும் இருக்கிறது போல், பகல் இரவு உங்கள் வாழ்க்கையில் இருக்குதில்ல, அப்படியா வெளிச்சமும் இருளும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதில் ஒன்று மட்டும்தான் நம்ம செலெக்ஷன் பண்ணி நடக்கணும். அல்லேலூயா! ஆண்டவர் எப்படி இருக்கிறாராம்? இதே சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம். அப்போது இந்த வெளிச்சத்தை குறித்து இந்த நாளில், இந்த தேதியில் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார்னா, ஏதோ பாஸ்டருடைய இருள் நீங்கும்படி வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார் என்று அல்ல. அப்போது நீங்கள் இருளில் நடவாமல் வெளிச்சத்தில் நடவுங்கள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள். இந்த வெளிச்சம் நிறைய குறிக்கும். இந்த வெளிச்சத்தை குறித்து நாம் சப்ஜெக்டு டாபிக் எடுத்தோமா நேரமும் காலமும் போதாது. ஏன்னா ஆண்டவர் முதலாவது முக்கியப்படுத்தினது வெளிச்சத்தை. ஏன் வெளிச்சத்தை முக்கியப்படுத்தினார்னா, இருள் நீங்கும்படி. சொல்லுங்கள் அல்லேலூயா! அவர் சுவிசேஷ புஸ்தகத்தில் அங்கே சொல்கிறாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான வெளிச்சம், மெய்யான ஒளி. அதான் நான் சொன்னேன், அது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நான் ஒளின்னு சொல்லலாம், இவன் வெளிச்சம்னு சொல்லலாம். அல்லேலூயா! நீங்கள் தீபம்னு சொல்லலாம். இப்போ யோபு அனுபவம் தீபம், தாவீதின் அனுபவம் விளக்கு. இருக்கிறீங்களா? இப்போ அவன் அனுபவம், இவன் அனுபவம் வெளிச்சம்னுவான். அல்லேலூயா! ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவத்தினால் வைக்கிற பேர் தான். ஆனால் ஒரே பவர் தான், அது ஜீசஸ். அல்லேலூயா! அப்போ பாருங்கள், இப்போ எங்கே வாசித்து முடித்தோம்? யோபு. வாசிக்கலாம், மறுபடியும் ரிவைண்ட் பண்ணலாம். பிரகாசித்தது. பாருங்க, அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போன. 2ஆம் வசனத்தில் ஒரு காரியம், நாட்களிலும் ஒரு அங்கலாய்ப்பை இந்த யோபு பக்தன் நாங்கள் சொல்லுகிறதை பார்க்குறோம். எனக்கு முன்னே இருந்த சீரு, முன்னே இருந்த வாலிபம், அப்படி வச்சுக்கலாமா? முன்னே இருந்த ஆஸ்தி, முன்னே இருந்த அதிகாரம், முன்னே இருந்த எனர்ஜி எனக்கு இப்போ இருந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி இந்த யோபு வருத்தப்படுறாரா இல்லை தெரிவிக்கிறாரான்னு நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? பின் விளைவுகளை சொல்லி, ஆனால் எல்லா விளைவுகள்லேருந்தும், எல்லா நாச மோசத்துலேருந்தும் யாரு தான் மீட்க முடியும்? கர்த்தர் தான் மீட்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், அப்போ தான் இது கீழே சொல்கிறாரு, அதுக்கு முன்னே இருந்த அந்த 2ஆம் வசனத்தின் கீழ்ப்பகுதியை முடிக்கும்போது இருக்குது பாருங்க, அவருக்கு உண்டான சீர் இப்போது இருந்தால் நலமாக இருக்கும். நான் கூட நினைக்கலாம், எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இருந்த எனர்ஜி இப்போ இருந்தால் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரம் நின்னா கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுது, ரெண்டும் ஷேர் பண்ண சொல்லுது. கொஞ்ச நேரம் உக்காஞ்சினா இது இயல்புங்க. நீங்கள் ஒன்றா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் உக்காஞ்சா கொஞ்ச நேரம் எழுந்து நெல்லுன்னும். கொஞ்ச நேரம் இது சொல்கிறது இல்லை, உணர்வுபூர்வமாக கொஞ்ச நேரம் நின்னமா கொஞ்ச நேரம் வாக்கிங் போகணும். சொல்லுதா இல்லையா? இப்போ சொல்லலனாலும் வர நாளில் சொல்லும். சொல்லுங்க அல்லேலூயா! அப்போ பாருங்கள், அதான் சொல்கிறாரு, அந்த
அந்த சீர் அது என்ன சீர்? நல்ல ஆரோக்கியமான சீர். நீங்களும் நானும் கூட எண்ணலாம். எல்லா சூழ்நிலையும் எப்போதும் ஒரே மாதிரியா இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போதும் ஒரே சூழ்நிலை இருக்காது. அதுவும் கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்போதும் நாம ஒரே லெவலா வாழ முடியாது. சில எ என்ன காணப்படும்? சில சரிவுகள். ரொம்ப எனக்கு இப்போ தான் யோசிக்கிறேன். நாம தியாலஜி ஏன் படிக்காத போயிட்டோன்னு. அல்லேலூயா! அது சில சரிவுகள், சில இழப்புகள், சில ஏமாற்றங்கள், இப்படியெல்லாம் என்ன பண்ணோம்? நம்முடைய வழியில இருக்கும். ஆனா, இந்த யோபு ஒரு நிலையான அனுபவத்த சொல்றாரு. 3ஆம் வசனம். அப்பொழுது இதுதான் உண்மை. அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. பாருங்க 2 சப்போர்ட் பண்ணுது. அவருடைய தீபம் சொல்லுங்க கூடவே. தலைமேல் பிரகாசித்தது. அவர் என்ன பண்ணார்? அத்தோட விடல. அதான் சொல்றாரு, ஆண்டவர் ஒண்ணு செய்தாரா, இன்னொன்னும் செய்வார். சொல்லுங்க அல்லேலூயா! இங்க வந்து உட்காந்து நான் தொடங்கும்போது எனக்கு ஆண்டவர் ஆ ஆவிக்குரிய ஆராதனை, மாம்சத்துக்குரிய ஆராதனைன்னு ஒண்ணு ஓட்டிக்கின்னே இருந்தாரு. அப்போ இது குறிச்சு விளக்கம் அது பாட்டுன்னு ஓடிக்கின்னே இருக்குது. அது பாட்டுன்னு ஏதோ இந்த படம் போடுவாங்களே, அது பேர் என்ன? ஆ ஃபிலிமுன்னு தான் அந்த காலத்துலேருந்தே ஃபிலிமுன்னு தான் சொல்றேன். இப்போ ப்ராஜெக்டா? அப்படி வாங்கல. ஃபிலிமுன்றீங்களா? இப்பவும் ஃபிலிமா தான் இருக்கிறோம், அப்பவும் ஃபிலிமா தான் இருந்தோம். ப்ராஜெக்ட். அப்போ பாருங்க கொஞ்சம் அப்படி வந்துருங்க வெளிய. அப்போ அது மாரி ஒரு பக்கம் ஓடிக்கின்னே இருந்தது. அப்போ மாம்சத்துக்குரிய ஜீவியும், ஆவிக்குரிய ஜீவியும். கொஞ்சம் ஆராதனைல கூட சபீனா சொன்னது போல எனக்கு ஞாபகம் இருக்குது. சொன்னீங்கல்ல, அதை ரிவைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஆவிக்குரிய அனுபவம் ஜெபத்திலயும், ஆராதனைலயும், சங்கீதத்திலயும் சொன்னாங்க. சரி போகட்டும். அப்போ பாருங்க ஓடிக்கொண்டே இருந்தது. அப்போ ஒரு சப்ஜெக்ட்ட கொண்டு வராரு. ஒரு ரெக்கார்ட, ஒரு வரலாற கர்த்தர் கொண்டு வராரு. அப்போ கொண்டு வந்தத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீணா இருக்காது. உங்க நேரம் வீணா போகாது. நிச்சயமா பிளெஸ்ஸிங்கா மாறும். அல்லேலூயா! அப்போ ஆவிக்குரிய ஆராதனை இருக்குது, மாம்சத்துக்குரிய ஆராதனை இருக்குது. ஆவியினால் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், மாம்சத்தினால் பிறக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதில் ஃபோக்கஸ் ஒன்றை காமித்த ஆண்டவர் அதோட அதை ஓவர் பண்ணார். எதன்னு சொன்னா, ஈசாக்கு ஆவிக்குரிய ரீதிக்கு பிறந்தான். அதனால தான் அவன் வாக்குத்தத்தம் அவன் மூலமா என்ன பண்ணு சேங்ஷன் ஆச்சு. ஆனா இன்னொருவன் இஸ்மவேல் மாம்சத்துக்குன்னு பிறந்தவன். சொல்லுங்க அல்லேலூயா! அவன் மாம்சத்துக்குன்னு பிறந்ததுனால மாம்சத்துக்குரிய காரியங்கள், மாம்சத்துக்குரிய சிந்தனைகள், செயல்பாடுகள் அவனிடத்தில் அதிகமாக ஆண்டவர் அனுமதிச்சிருந்தார். இவன் ஆவிக்குரிய ரீதின்னா என்னது? மாம்சத்துக்குரியனா இப்போ நான் பெத்தேன், இது மாம்சம். எத்தனை பேர் புரிஞ்சுது? ரொம்ப எனக்கு சுற்றி காட்ட தெரியாது. அந்த பாட்டரை விட்டுருவேன் அப்புறம். சரிங்களா? அவ்வளோ நான் திறமைசாலி கிடையாது. எல்லாம் என் ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா! அப்போ பாருங்க, நான் பெத்தேன் சொல்கிறது வேற. நான் பெத்தன்னு சொல்கிறது தான் அந்த கேட்டகரி. அப்போ பாருங்க, இந்த அன்னாள் கர்த்தரால் நான் ஒன்றை பெற்றேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தார். புரியுதுங்களா? கர்த்தரால் நான் ஒரு பிள்ளையை பெற்றேன் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தரால் பெற்றது அது ஆவிக்குரிய பிள்ளை. அது ஆவிக்குரிய ஜெனரேஷன் அதன் மூலமாய் உண்டாகும். அப்போ ஈசாக்கையும் இஸ்மவேலையும் தேவன் என்ன பண்ணார்? இப்போ சப்ஜெக்ட் அது கிடையாது, வெளிச்சத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கேன். அது ரெண்டுத்தையும் காமிச்சார். அது என்னன்னா, ஒன்று வந்து மாம்சத்துக்குரியது, ஒன்று வந்து ஆவிக்குரியது. தேவ பிள்ளைகளே, அப்போது மாம்சத்தில் இருக்கிற நாம் ஆவிக்குரியவர்களாய் எப்போது நாம் மாற்றப்படுவோம்? அதுதான் இவங்க ஏதோ ஒன்று கேட்டாங்க. இப்போ அவங்களுக்கு சரியாக மறந்து போச்சு. ஆவிக்குரியவர்களாய் நாம் உருவாக்கப்படும் போது தான் நாம் ஆவிக்குரியவர்களாய் இந்த பூமியில் அதுக்குரிய எவிடன்ஸை நாம் பெறுகிறோம். ஆவிக்குரியவர்களாய் உடனே நாம் ரெடி பண்ண முடியாது. உடனே செவம் பண்ணு, உடனே ஆவியில் நிரம்பு, உடனே அபிஷேகம் பெறு, தரிசனம் பெறு, இப்போ நீ ஆவிக்குரியவன். இப்படி அல்ல. அப்போ அதுதான் சொல்லப்படுது. அப்போ ஆவிக்குரியவன் ஈசாக்கு. மாம்சத்துக்குரிய யாரு? இஸ்மவேல். அப்படியே கொஞ்சம் கீழே வந்த அந்த ஜெனரேஷனில் ஆவிக்குரியவன் யாக்கோபு, மாம்சத்துக்குரியவன் ஏசா. இன்னும் போயின்னே இருக்கலாம். போதும். சொல்லுங்கள் அல்லேலூயா! அப்போ ஆவிக்குரியவன் யாக்கோபு,
அவன் தான் ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணுறான். புரியுதுங்களா? கடைசி வரலாம் அவன் வாழ்க்கையில் விட்டு விட்டு நம்மளை போல் சில சூழ்நிலைகளில், சில தோல்வியில், சில இழப்பில், சில தூர லாங் டிஸ்டன்ஸில் நாம் சில காரியங்களை விட்டு விடுகிறோம். ஆனால் கர்த்தர் என்னை என்ன பண்ணுறார், உறுத்தி கொண்டே இருக்கிறார். நான் மன வருத்தமாக இருக்கிறேன், முன்னும் செய்ததை என்னால் செய்ய முடியல. நம்ம சில நேரத்தில் நம்மளுக்குள்ளே என்ன பண்ணுறோம், போராடி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் கர்த்தர் பதில் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது, மாம்சத்துக்குரிய யுத்தம் இருக்கிறது. போகட்டும். இது ரெண்டுமே வெளிச்சம் இருக்கும்போது தான் நாம் யுத்தக்காரர்களாய் மாறுகிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய மனுஷன் இருக்கிறான், மாம்சத்துக்குரிய மனுஷன் இருக்கிறான். இந்த ஆவியின் மனுஷன் மாம்சத்துக்குரிய மனுஷனா எப்போதும் மாற்றப்பட மாட்டான். ஆனால் மாம்சத்துக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவனாய் மாற்றப்பட அநேக வழிகள் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அப்போ பாருங்க, ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான், மாம்சத்துக்குரிய பதறி போகிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆவிக்குரியவன் நிதானிக்கிறான். நான் சொல்லலை, என்னுடைய கருத்து சொந்த கருத்து அல்ல, வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரியவன் நிதானித்து அதை என்ன பண்ணுறான், அறிகிறான். மாம்சத்துக்குரியவன் எடுத்தும் காவுத்தன்னு என்ன பண்ணுவான், செய்துட்டு போயிடுவான். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ நாம் நமக்குள்ளே இந்த வெளிச்சம் இருந்தால், ஏன்னா அந்த வெளிச்சம் வேறு, அது ஆண்டவருக்கு கான்செப்ட் வேற இல்லை. நமக்குள்ளே இந்த வெளிச்சம் இருக்குமானா நிச்சயமாக நாம் மாம்சத்தில் இருக்கிற நாம், இப்போ பாருங்கள், நான் மாம்சத்தில் தான் இருக்கிறேன். மாம்சத்தில் இருக்கிற நான், எனக்கு உணர்வுகள் உண்டு, பசி உண்டு, தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு, ஆசபாசங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. இது எல்லாம் எப்போது கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொன்னால், இந்த வெளிச்சம் எனக்குள்ளே, அப்புறம் இந்த வெளிச்சம் எனக்குள்ளே, ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கும்போது தான் இதை நான் என்ன பண்ணுறேன், யாரோ எனக்கு பதில் ஒர்க் பண்ணல, நானே கண்ட்ரோல் பண்ணுறேன். அதுக்கு தான் ஃபாதர் என்ன சொல்கிறாரு, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சொல்லுங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்து விட்ட காரணத்தினா, வந்தாரு போனார், அப்படி இல்லை. சாத்தானே சொல்லால விரட்டி விட்டேன். அங்கதான் சொல்றாரு, பவர் ஆவி எனக்குள்ள, அந்த பதற்றத்தின் ஆவி, பாம்பின் ஆவிலாம் எனக்குள்ள இல்லை. சொல்லுங்கள் இல்லை. பாம்பு என்னவ இப்போ வந்துச்சுன்னா கூட நானும் மைக்கு போட்டு கொஞ்சம் தள்ளி தான் ஓடுவேன். அப்போ எங்கப்பா உனக்குள்ள பவர் என்ன? பாம்புக்கு முன்னே என்னப்பா பவர் இருக்குது? ஒன்று பாம்பு அடிக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது ஆவிக்குரியவன் நிதானிப்பான், சரி கான்செப்ட் கரெக்டு. மாம்சத்துக்குரியவன் உதறி போயிடுவான். மாம்சத்துக்குரியவன் சகிக்க மாட்டான், ஆவிக்குரியவன் சகிப்பான். அந்த லிஸ்ட்டில் போனால் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க, இல்லை அனுபவத்துக்குள்ளே வரலாம். ஆனாலும் இந்த வெளிச்சம் ரொம்ப அவசியம். இப்போது எங்கே வாசித்தோம், அழகாக சொல்கிறாரு, அப்பொழுது ரெடியாக இருங்க தம்பி. பிரகாசித்தது, இருளை கடந்து போனேன். போதும் பாருங்க. அப்பொழுது என்னோடு இருந்தார். பாருங்க, அப்போ இந்த வெளிச்சம் நமக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கட்டமைத்து தருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி நாம் மாத்திரம் தேன்னா நம்மளுக்கு மாத்திரம் பிழைப்பு இல்லை, நம்ம நிமித்தமாக நம்முடைய பாதம் எங்கெங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுது, அந்நிய வல்லமைகள் நொறுக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீ ஜெபிக்கலையோ போயிட்டு சந்திச்சுட்டு வரையோ, இல்லை காப்பி தண்ணி குடிச்சிட்டு வரையோ, ஓன் நிமித்தமாய், அபிஷேகம் பெற்றவங்க ஒரு நிமித்தமாய், கர்த்தர் நடத்துகிற அந்த வெளிச்சத்தின் நிமித்தமாய் அநேகருடைய இருள் தன்னை அறியாமலே அகண்டு போகிறதை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் உணர முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நல்லா கவனிப்போம். அங்கே அவர் என்ன பண்ணார், அருளின வெளிச்சத்தினாலே இருளை சாதாரணமாய் கடந்து வந்தார்.
சொல்லுங்களே லூயா. சாதாரணமாக ஒரு இருளை நம்மளால் கடக்க முடியுதா? பெரிய இருள், கார் இருள் கடக்க முடியுதா? ஒரு 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 1 கிலோமீட்ரு ஃபுல்லாகவே இருட்டு. அபிஷேகம் பண்ண மனுஷனோ இல்லை அபிஷேகம் பெறாதவனோ ஒரே நபர் 1 கிலோமீட்ரு ஃபுல் இருள். நம்முடைய பாதம் குனிஞ்சு பார்த்தா தெரில. நம்மளுக்கு அந்த நேரத்தில் என்ன வரும்? போவாதே இருந்துடலாம் தான் வரும். சொல்லுங்களே லூயா. வேறு ஒன்றும் வராது. ஒருவேளை பெனாத்தின்னு வேணா போடலாம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு. எதனா ஒரு அசைவோ, எதனா ஒரு காக்கா குருவியோ எதனா சைடில் ஓடிச்சுன்னா அந்த நேரமாக நம்மளுக்கு ஜன்னி வந்துடலாம். சொல்லுங்களே லூயா. அப்போ அந்த பதட்டம் என்கிறது அது எதை குறிக்குதுன்னா, எப்பொழுதும் மனுஷன் இருளுக்குள்ளே இருந்ததுனால்தான் அவர் முதலாவது ஆதாமை படைக்கும் முன்னே அப்படி தானே வெளிச்சத்தை படைச்சார். சொல்லுங்களே லூயா. அப்போ இந்த வெளிச்சமானது, இந்த வெளிச்சத்தை ஆண்டவர் கையில் எடுத்தார். அந்த வெளிச்சத்தை வச்சு உபதேசம் பண்ணினார் ஜனங்களுக்கு. அவர் பண்ணின முழு அவர் பண்ணின அந்த ஊழியத்தில் இந்த வெளிச்சத்தை குறித்து பிரமாதமாக பேசினார். அல்லேலூயா. அதே போல தான் இந்த யோபு சொல்கிறாரு, இருளை நான் சாதாரணமாக கடந்து வந்தேன். அப்புறம் அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, என் கூடாரத்தின் மேலே அவருடைய ரகசிய செயல். ரகசிய செயல்னா அடுத்த அடுத்த காரியங்களை குறித்து, அடுத்த காரியங்கள் என்று சொல்லலாம், பரலோகத்தினுடைய காரியங்கள், மறைப்பொருள்கள் என்று சொல்லலாம். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, இருந்தது என்னோடு இருந்தார். போதும். அப்போ சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். இன்றைக்கி நான் சாதாரணமாக சொல்லுவேன், இந்த தம்பி கேட்டேன்னா, பாஸ்டர் உங்களோட கர்த்தர் இருக்கிறாரா? இருக்கிறார். அதை கொஞ்சம் நான் ஸ்டைலாக சொல்லுவேன், என் கூட தான்ங்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த யோபு சொல்கிறாரு பாருங்க, என்னோடு இருந்தார். அதுக்கு அடுத்தது எவிடன்ஸ் நடக்குது பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருந்தார், நன்மை என்னை சூழ்ந்துருக்குது. பிள்ளைகளாக வச்சுருக்கலாம், பிள்ளைகளாக வச்சுக்கலாம், நன்மைகளாக வச்சுக்கலாம், கிருபையாக வைத்துக்கலாம், அசையறதா வைக்கலாம், அசையாதும் வைக்கலாம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், சமாதானம் என்னை சூழ்ந்து கொண்டு இருந்தது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இருளை ஒழிக்கும்படியே இயேசு வெளிப்பட்டார். இன்றைக்கும் அநேகர் இருளில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு மனுஷனை பார்க்குறேன், இருளில் நின்று கொண்டு இருக்கிறான். அல்ல பேர் ஒருலாம் சொல்ல, இருளில் நின்று கொண்டு இருக்கிறான். அவன் நான் வருகிறதும் தெரியல, அப்படியா இருளில் நின்று பேசி கொண்டு இருக்கிறான். ஐயோ, தனியாகவும் பேசுகிறான், மொபைல்லையும் பேசி கொண்டு இருக்கிறான். இருள் மனுஷனை இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்குது? வஞ்சித்து கொண்டு இருக்குது. அது அவனை அழித்து கொண்டு அவன் ஆத்துமாவை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டு இருக்கிறது. இந்த யோபு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது போல் அந்த இருளை நான் என்ன பண்ணேன்? தேவன் அருளின வெளிச்சத்தினால் கடந்து வந்தேன். அதான் தாவீது சொன்னார், தேவரீ நான் இங்கே தான் இருக்கிறேன், என் விளக்கை ஏற்றுவி. நீங்களும் நானும் என் விளக்கு எரியுது, எரிஞ்சிக்கின்னு தான் இருக்குது, ஆனால் அஜாக்கிரதையாக இருந்துடக்கூடாது. எப்போ அணைஞ்சிதுன்னு நமக்கு தெரியாது. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே தான் போகிறோம். எப்போ அணைஞ்சதுன்னு தெரியாது, எரிஞ்சுன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அல்லேலூயா. கரண்ட்டே இல்லைன்னா கூட வீட்டில் நாம் நல்லா நடப்போம். அது சில பேருக்கு அனுபவம் இருக்குது. கரண்ட்டே இல்லைன்னா கூட பெருக்குவாங்க. வெளிச்சம் இல்லைன்னா கூட வீட்டில் பெருக்கிறவங்க சாமர்த்தியம் உள்ளவங்க இருக்கிறாங்க. அங்கேயே சாப்பிட்றவங்க கூட இருக்கிறாங்க. முள் தனியாக, அப்புறம் முள், அப்புறம் கறிக்கு என்னது, எலும்பு தனியாக. கொஞ்சம் பேசுங்களா? முள் தனியாக, எலும்பு தனியாக பிரிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க வெளிச்சம் இல்லாமல். அது அவங்களுடைய இருளின் சாமர்த்தியம். அல்லேலூயா. அவன் கரண்ட்டே வரலாம் கூட இருளிலே வாழக்கூடியவங்க இருக்கிறாங்கங்க. அதுலேயே குழம்பு காசுவாங்க, அதுலேயே சோறு பொங்குவாங்க, அதுலேயே சாப்பிடுவாங்க, அதுலேயே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாய் வெளிப்பட்டு நம்மை இருளில் இருந்த நம்மை அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் ரோமர் புஸ்தகத்தில், அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்த புண்ணியரை, அவருடைய புண்ணியங்களை சொல்லும்படி தான் நமக்கு தேவன் ஜீவனையும் அதுக்கு வேண்டிய நன்மைகளையும் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. இப்போது மத்தேயுவுக்கு திருப்பி நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயுல வாசிங்க, வேகமாக வாசிங்க விட்ட பகுதியை. மறைந்திருக்க மாட்டாது.
நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசுவானவர் கேள்வி கேட்கிறார். விளக்கை கொளுத்தி மூடி வைக்காமல் ஆ இது நம்ம இந்த ஃபார்முலா நம்மளுக்கு நல்லா தெரியும். சில நேரத்தில ஐயா கூட செய்வார். இரவு ஜெபத்தில கரண்ட் போச்சுன்னா மேல இன்னும் கொஞ்சம் ஹைட் தூக்கி வச்சா ரூம் ஃபுல்லா எல்லா முகமும் தெரியுன்னுவார். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். தொடர்ந்து. ஆ, ஆ, ஆ. போதும். உங்கள் வெளிச்சம் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணுங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு ஆமா. அல்லேலூயா! யாருடைய வெளிச்சம் இப்போ இந்த பிரசங்கத்தில முடிக்கும்போது, உங்களுடைய வெளிச்சமா மாறி போச்சு. என்ன ஏதோ ஒண்ணு பேசுறாருன்னு, இல்ல, இல்ல. தேவையானது தான் பேசுறாரு. தேவையில்லாத பேசுறதுக்கு எனக்கு அவர் எனர்ஜி குடுக்க மாட்டார். உட்கார வச்சுட்டு இருப்பாரு எப்போ. அல்லேலூயா! வானான்னு சொல்லியிருந்தா, இப்ப நீங்க வானான்னு சொல்லலாம். அவர் வானான்னு சொல்லியிருந்தா எப்போ நிறுத்திட்டு இருப்பாரு. என்னப்பா வேணுமா வேணாமான்னு கேட்கறது நான் டெய்லி. சொல்லுங்க அல்லேலூயா! சாப்பிடுறியா? சாப்பிடுறியா? சாப்பிட மாட்டியா? சாப்பிட போறியா? ஆன்னு கேட்டு கேட்டு குடுப்பாங்கல்ல. இப்ப சாப்பிடுறியா? எப்ப சாப்பிடுறன்னு? அது மாரி நான் கேட்டுன்னே இருக்கிறேன். நான் செய்ற ஊழியம் உமக்கு புடிச்சிருக்குதா? புடிக்கலையா? சொல்லிடுங்க. ஸ்டைல மாத்திக்கிறேன். இல்லன்னா விட்டுர்றேன். சொல்லுங்க அல்லேலூயா! அப்ப தேவனுடைய இப்ப எல்லாத்துக்கும் தேவன் பதில் குடுக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா, அவர் மனுஷனுடைய சூழ்நிலையை புரிந்தவர். ஏனன்னா, தன்னுடைய சாயலிலே என்னையும் உங்களையும் படைத்தவர். அப்ப இங்க சொல்றாரு, கடைசியா இயேசுவானவர், மனுஷர்கள் கண்டு மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக, உங்க குடும்பத்துக்கு முன்பதாக, உறவுக்கு முன்பதாக, நண்பர்களுக்கு முன்பதாக, உங்க ஐக்கியத்துக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. அதான் சொன்னாரு, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நாம இருள்ல இருக்கிறது போல, இல்லாமையில இருக்கிறது போல, வறுமையில இருக்கிறது போல, எல்லாம் இழந்தவர்களைப் போல, நானே ஒரு இருளை எனக்குள்ளே உருவாக்கிக் கொண்டு, என்னை தனியா இருக்க விடு என்று சொல்லி நாம் பழகக்கூடாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிறவர் பவர். அவர் வெளிச்சம். சொல்லுங்க அல்லேலூயா! அந்த வெளிச்சம் தான் நீங்கள் அந்த மேல் டாபிக்ல சொல்றேன். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க போதும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா எனக்கு தெரியும் பாஸ்டர் இது என்று மட்டும் சொல்லாதீங்க. தெரிஞ்சத மறுபடியும் எப்படி ஆபிரகாம் தோன்றி தொரவை மூடப்பட்ட தொரவை மறுபடியும் ஈசாக்கு தகப்பன் மூடின துறவை மறுபடியும் ஈசாக்கு எப்படி தோன்றினானோ, ஈசாக்கு தோணல. கர்த்தர் அவனிடத்துல சொன்னார். வசனம் தெளிவா சொல்லுது. ஆதியாகமம் 26 வாசிக்க வேணாம். 3 சொல்லுது. இந்த தேசத்துல குடியிருந்து, இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு. அவரு கர்த்தர் சொன்னதுனால தான் அவன் வாசம் பண்ணி, ஆபிரகாம் தன் தகப்பன் மூடின துறவை தோண்டுகிறான். வாக்குவாதம். மறுபடியும் இன்னொரு துறவை தோண்டுறான். வாக்குவாதம். 3வது ஒரு துறவை தோண்டுறான். அங்கே சொல்லுங்க அல்லேலூயா! அங்கே சமாதானம் வந்தது. உன் முயற்சி கூட ஒரு முறை கிதியோனைப் போல பார்த்துட்டு நீ பின்வாங்கி போகாதே. இருளுக்கு சொந்தமாகாதே. நீ வெளிச்சத்தின் பிள்ளை. நீ வெளிச்சத்தில் நடக்கும்போது தேவனை பிரதிபலிக்கிற, தேவனை அநேகர் அறிந்து கொள்ள நீ வாய்ப்பை உண்டு பண்ணுகிற சிஸ்டர் பிரதர். அப்படியாய் நமக்கு இருள் சொந்தமானதல்ல, ஏழ்மை சொந்தமானதல்ல, வறுமை சொந்தமானதல்ல, நம்முடைய நிழல் நமக்கு சொந்தமானதல்ல. வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்துக்கு சொந்தக்காரர்கள். அல்லேலூயா! கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். க்ளோரி டு லார்ட். ஒரு வாசிக்கும் ஆ ஆ வந்து ஆ அல்லேலூயா! உன் விளக்கு தண்டை அதான் எரியுதா? சில இடத்துல சொல்லுவோம் எரிஞ்சின்னு இருக்குது. இன்னொரு இடத்துல சொல்லுவோம் கொழுந்து விட்டு எரியுதுன்னுவோம். நல்லாகிறியான்னுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லாகிறோம். இன்னொருத்தர் கேட்பாங்க இன்னொரு டாப்பிக்கில் நல்லா இருக்கிறோமேன்னுவோம். அது மாதிரி தான்
உன் விளக்கத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். அதான் தாவீது சொன்னார், தேவரீ தேவரீ என் விளக்கை ஏற்றுவீர். இது கடைசி திருசபைக்கு சொன்னது. நீ திரும்பாத பட்சத்தில் நான் நீங்கள் உடனே எனக்கு ஆன்சர் பண்ணிடாதீங்க. நான் எதில் திரும்பலை நீ பார்த்தன்னு சொல்லிடாதீங்க. இயல்பு கண்டிப்பாக வரும். உடனே நான் பதில் சொல்லிடுறேன் அப்படி தான் சமயத்தில் ஒரு காரியத்தை சொன்னால் அப்போது அந்த நபர் உடனே சொல்லிட்டார், நீ அப்புறம் கூட சொல்லியிருக்கலாமே, பதிவாகுது. ஆனால் அவர் உடனே ஆவேசப்பட்டு சொல்லிட்டார், அப்புறம் வருத்தப்பட்டார். சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ பாருங்கள், திரும்பாத பட்சத்தில் நான் அந்த அதனிடத்திலிருந்து நீக்கிவிடும். இது ஏதோ ஒரு பயமுறுத்துகிற விஷயம் அல்ல, நம்மை உணர்த்துகிற விஷயம். கடைசி மணவாட்டி சபைக்கு மணவாளன் அக்கறை கொள்ளுகிற விஷயம். அதிகாரம் கொள்ளுகிறது என்று நினைக்காதீங்க. அக்கறை கொண்டு மறுபடியும் என் பட்சமாய் திரும்பாத பட்சத்தில் தான் கர்த்தர் அதை செய்கிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பில் வராத பட்சத்தில் அதை நின்று எடுக்கிறார். அல்லேலூயா. எல்லா தீப்பெட்டி இருக்குது, எண்ணெய் இருக்குது ஒருத்தர்கிட்ட, இன்னொருத்தர்கிட்ட தீவெட்டி மட்டும் இருக்குது, எண்ணெய் இல்லை. நெருப்பு எங்கன்னா டச் பண்ணிக்கலாம், ஏன்னா எரியத்துக்கு என்ன வேணும்? ஒரு துணியை எவ்வளோ நாளைக்கு எரியும்? நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ஜபம் மட்டும் இருந்தால் போதாது, வேத வாசிப்பு இருக்கணும். வாசிப்பு வேத வாசிப்பு மட்டும், நான் வேதத்தை வாசித்தேன் இல்லை, என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும், அவரோடு பேசுறது இருக்கணும். நமக்கு பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பூமியில், மாற்றி மாற்றி பேசிப்போம். இப்போ தான் நேரடியாக கூட ரொம்ப பேசுறது இல்லையே. எதில் பேசுகிறோம்? ஃபோனில் பேசுகிறேன். எனக்கு ஃபோனில் அவர் 2 நிமிஷத்துக்கு மேலே யாருக்கிட்டையும் பேசவே பிடிக்க மாட்டேங்குது. அது நல்லதா கெட்டதா நீங்களே சொல்லுங்கள். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பேச முடியல. வச்சிட்டோமான்னு கேட்டுறேன். பேசின்னு இருக்கிறேன், என்ன பாஸ்டர் வச்சிட்டோமா? இல்லை, ஓவர், என்னால் அதுக்கு மேலே கேட்க முடியல. அப்போது இன்றைக்கி 24 மணி நேரம் பேசுகிறவங்க நபர் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டா வருவாங்க. 24 மணி நேரம் நான் பேசின்னு இருக்கிறேன். ஐயா, ஆமாம், அதுதான் பேச்சாளர் இல்லை, நானாக பேசுவேன். பிரசங்கியார் இல்லை, எதுவும் வெளிப்பாடெலாம் வராது, ஆனால் பேசிக்கின்னு இருப்பேன். என் கதை, பக்கத்து கதை, எதிர் கதை, எல்லார் கதையும் பேசுவேன். சில பேர்லாம் நம்ம பார்ப்போம், ரொம்ப அமைதியாக உட்காருவாங்க. எங்கே தேவ சமூகத்தில் ஆராதனைலாம் அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப குயிட்டாக இருப்பாங்க. அது சினிமா கொட்டா மாதிரி விடும்போது அவங்க போகும்போது நிறைய பேசுவாங்க. ஆனால் உள்ளே கம்முன்னு இருந்தாங்க பரிசுத்த வாட்டி மாரி, இப்போ ஏராளமாக பேசுகிறாங்களே. சும்மா பேசாதவங்களாம் என்ன பேச மாட்டேன்றேன்னு கேட்குறாங்களே. அங்கே பாஸ்டர் பேசுனாரு, பேசவே இல்லையே இவங்க. அப்படி பிரசங்கியார் கூட அப்படி நபர்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அங்கே ஒரு எச்சரிப்பு சொல்கிறார் கடைசி திருச்சபைக்கு, மணவாட்டி சபைக்கு. என்ன படம்? மனம் திரும்பாத பட்சத்தில் நீக்கி விடுவே. அவள் ஏமாந்து போனது போல் அவள் தீவெட்டி மாத்திரம் வச்சுக்கின்னு அந்த டீமோடு உட்காந்துன்னு இருக்கிறா. மணவாளம் வருவார்னு ஆரோக்கியத்தோடு இருந்தாங்க. மணவாளம் வந்த பாடம் இல்லை. என்ன பண்ணாங்க? தூங்கி போயிட்டாங்க. ஆனால் எண்ணெய் வச்சுருந்தவங்க தூங்கினவங்க, மணவாளம் வந்துட்டார்னு ஒரு எச்சரிப்பு சத்தம் வந்தது, எழுந்து கொண்டாங்க. ரெடியாக இருக்குது. ஆனால் எண்ணெய் இல்லாமல் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க அவங்க. சும்மா இன்றைக்கி எத்தனையோ பேர் பைபிள் மட்டும் எடுத்துன்னு வருவாங்க. அது புரிஞ்சுதாம்மானா ஒன்றும் இல்லை, ஒன்றுமே சும்மா யாருன்னா தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு எடுத்துன்னு வரேன். அல்லேலூயா. இதை மறைச்சி எடுத்துன்னு வரவங்களும் உண்டு, இது குறித்து மகத்துவங்களை புரியாதவங்களும் உண்டு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், நம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகள், நம்ம வெளிச்சமாய் கர்த்தர் படைத்து வைத்திருக்கிறார். நம்ம நிமித்தமாய் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு மக்களை கர்த்தர் இருளுகிறவங்களை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு செய்யாத காரியங்களெல்லாம் நம்மை செய்யும்படி தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் செய்ததையும் என்னிலையும் பெரிதான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியா நாம் சீக்கிரமாக சரி செய்ய வேண்டிய காரியத்தில் சரி செய்து கொண்டு நாம் ஆயத்தப்படுவோம். வயசு காரணம் அல்ல, மனசு தான் காரணம். அல்லேலூயா. சூழ்நிலை காரணம் அல்ல, பலி செலுத்த என்னது காரணம்? நம்ம உறுதி தான் காரணம். சூழ்நிலை காரணம் இல்லை பலி செலுத்த.
சிலரை கேட்கும்போதெல்லாம் எனக்கு சரியான வசதி இல்லை, பொருளாதார வசதி இல்லை, இருந்தால் நான் என்ன பண்ணிடுவேன், பெரிதாய் செய்வேன் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா! அப்போ தேவனை பிரியப்படுத்த அந்த வெளிச்சத்தில் நடக்க நம்மை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அப்படியா? அதான் தாவீது சொல்றார், தேவரீ என விளக்கை ஏற்றும். எப்போதும் அது இது பவுல் நிறைய இதை குறித்து அனலை குறித்தும் ஆவியின் அனலை குறித்து நிறைய நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்குறோம். அல்லேலூயா! அனல் சூடு கிறிஸ்துவத்துக்குள்ளே எழுப்புதல் கொண்டு வரும் என்று சொல்லி அவர் அநேகமாய் நாங்கள் அந்த வெளிச்சத்தை குறித்து பிரசங்கிக்கிறோம், அந்த என்ன பண்ணுறோம், அவரை இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணார்கள், வெளியரங்கமான பிரசவங்களை பண்ணார்கள். அப்படியே நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருந்து இந்த வெளிச்சம் நம்மை அறியாத ஒரு வெளிச்சம் அநேகருடைய இருளை என்ன பண்ணோம், மீட்டு எடுக்கும் அல்லவா. அதான் இந்த தாவீது சொன்னார், தேவரீ என் விளக்கை ஏற்றும், என் விளக்கை ஏற்றும், என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். அப்போ தாவீது வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இருள் என்ன பண்ணுது, எப்படி ஒரு 12 மணி நேரம் இருள் பூமியில் இருக்குதோ, 12 மணி நேரம் பகல் இருக்கிறதோ, சூரிய வெளிச்சம் இருக்குதோ, அப்போ இருளில் 24 மணி நேரம் இருளில் வாழ்கிறவங்களும் உண்டு. அல்லேலூயா! அதுக்கு தான் இந்த தாவீது சொல்கிறார், தாவீது வாழ்க்கையில் ஒரு இருள் காணப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, சொல்லி கொண்டு இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்மை அறிந்தோ அறியாமலோ சில இருள்கள் நம்மளை தாக்கலாம். சில இருளில் நாம் நிர்பந்தமாய் அகப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து நம்மை கர்த்தர் மீட்டு எடுக்கும்படி பெரிய வெளிச்சமாகிய சுடராகிய இயேசு இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அந்த யோபு சொன்னது போல என் தலையில் அவருடைய தீபம், நான் என்ன பண்ணேன், வெளிச்சத்தை இருளை இந்த தீபத்தினால் கடந்து வந்தன் போல. அப்படியா தாவீது, என் தேவரீ என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை போல காணப்படுகிற இல்லாமை, அப்படியே வறுமை, பலவிதமான பெண்டிங் காரியம், நம்முடைய ஜெபங்கள் தாமதங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி நம்ம மலை மேல் உள்ள பட்டணமாய், மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்குமா? மறைந்திருக்காது. விளக்கை கொளுத்தி நம்ம என்ன பண்ணோம், ஞானமாக உயரமான இடத்துல வைப்போம். தேவனும் அப்படியா நம்மை வைக்கக்கூடியவர். நாம் வெளிச்சத்தை விரும்புவோமானா, வெளிச்சத்தை நாடுவோமானா, வெளிச்சத்திலேயே நடப்போமானா, நிச்சயமாய் இந்த உலகத்தில் 148 கோடி ஜனங்களுக்கு நம்மை ஆண்டவர் வெளிச்சமாக நிறுத்துவார். இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்களையும் அநேக விசுவாச பிள்ளைகளையும் வெளிச்சமாய் உதாரணமாய் கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். அந்த கிருபையை, அந்த வெளிச்சத்தை தேவன் இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு தந்து நடத்துவாராக. எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாம். அந்தகார சக்தி ஒன்றும் அணுகிடாமலே, அந்தகார சக்தி ஒன்றும் அணுகிடாமலே, சொந்த ரத்தம் சிந்தி நம்மை சூழ காத்தாரே, இயேசு துணையா நிப்பாரே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே, வாழ்வின் நாயகனே, நம் தாழ்வின் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே, போகும் வழியை காத்து நல்ல போதகம் செய்வார், போகும் வழியை காத்து நல்ல போதகம் செய்வார், இயேசு தேவன் இந்த துணையாய் வருவாரே, இயேசு துணையாய் நிற்பாரே, வழி நடத்தும் வல்லதே வாழ்வின் நாயகனே, வாழ்வின்
நாயகனே நம் தாழ்வின் நாயகனே ஆவழி நட வல்ல தேவன் வாழ்வினார். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம். அம்மா ஜெபிப்பாங்க.